ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மோட்டர்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்மக்கிட்ட எம்ஜி காமட் டிவி இருக்குது. ஸோ அந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த காமட் டிவி நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ண யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சேலமில் இருக்க பிபிஎஸ் மோட்டார்ஸ் எம்ஜிலேருந்து ரிவ்யூக்காக எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் சேலம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜிலேருந்து ஏதோ கார் பார்க்கணும் இல்லை டெஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பாக சேலமில் இருக்க பிபிஎஸ் மோட்டார்ஸ் எம்ஜிலேருந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு காரோட கீ. இது நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கீ பண்ணியிருக்காங்க. லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணதுக்கான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபினிஷுமே பார்த்தோம்னா இதை சுற்றி நமக்கு ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் வந்தது. பின்னாடி பார்த்தோம்னா எம்ஜி அப்படிங்கிற லோகோவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. டியூல் பேரல் ஹெட்லாம்ப் செட்டப் வந்தது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு எல்இடி ஸ்ட்ரைப்பும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த ப்ளூ லைன் பார்த்தோம்னா நமக்கு ஹியூமனிட்டி லைன் மாதிரி கனெக்ட் பண்ணுது. லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 3.3 kWh ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துறாங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 5 hours சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா நமக்கு இந்த ட்ரங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் காரில் இருக்க மாதிரி வராது. நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு நார்மலாக நம்ம காரில் பார்க்குற அந்த வாஷர் ஃப்ளூயிட் அந்த மாதிரி விஷயம் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தோம்னா நமக்கு அந்த எலக்ட்ரிக் மோட்டரும் வந்துடுது. ஸோ நல்லா குட்டியான ஒரு ட்ரங்க்னே சொல்லலாம். அண்ட் கார் பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது கைஸ். ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு இண்டிகேட்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 வைப்பர்ஸ் வந்தது. நல்ல ஒரு ஷார்ட்டான கார் தான், பட் இருந்தாலுமே 2 வைப்பர்ஸ் கொடுத்துருக்கிறது மேலே ஒரு நல்ல விஷயம். அண்ட் சைட்லேருந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு காம்பேக்டான டைமென்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான். ஸோ 3 meters தான் இருக்குது. 2010 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 145/70 R12 inch வீல்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ஏரோடைனமிக் எஃபிஷியன்சிக்காக இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே நமக்கு எம்ஜி அப்படிங்கிற பேட்சிங் வந்துடுது. அண்ட் இந்த டிசைன் தீம் பாருங்கள். ஸோ நமக்கு ஃப்ரண்ட்ல இருந்து இந்த சைடு வரைக்குமே அப்படியே கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயுமே நமக்கு க்ரோம் டீடைலிங் வந்துடுது. அண்ட் இந்த ஓவர் ரிம்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஒரு நார்மலான காரில் இருக்க மாதிரியே இல்லை, ஒரு ப்ரீமியம் காரில் இருக்க மாதிரி நல்ல ஒரு ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் நமக்கு இதிலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட் டோர் ஹேண்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே நமக்கு ரெக்வஸ்ட் சென்சர் வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு எலக்ட்ரிக் அப்படிங்கிற பேட்சிங் வந்துடும். அண்ட் ரியர் சீட் பார்த்தோம்னா நமக்கு இது 2 door வெர்ஷன் தான். ஸோ நம்ம ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணி தான் ரியர் போய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரியரில் பார்த்தோம்னா நமக்கு ஃபுல் எல்இடி டெய்லம் செட்டப் தான் கொடுக்குறாங்க. இங்கேயுமே நமக்கு அந்த எல்இடி ஸ்ட்ரைப் வந்துடுது. எம்ஜி காமட் அப்படிங்கிற பேட்சிங் வந்துடுது. இவிஎம் அப்படிங்கிற பேட்சிங் அந்த இடத்துல கொடுத்துறாங்க. இன்டர்நெட் இன்சைட் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இதில் கனெக்டட் கார் டெக்லாம் நிறைய இருக்குது. அண்ட் கீழே பார்த்தோம்னா நமக்கு 2 சென்சர்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ கேமராவும் இந்த காரில் நமக்கு வந்துடுது. ஹை மவுண்டர் ஸ்டாப்லாம் நமக்கு அந்த இடத்துல வந்துடுது. ஸோ நல்ல ஒரு பெரிய விண்டோ ஏரியா வைஸ், நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன். அண்ட் ஆல்சோ நல்லா அப்பீலிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு மாதிரி நார்மல் கார் மாதிரியே இல்லை. உங்கள் கான்செப்டே அதுதான், டிஃப்ரெண்ட்டான ஒரு கார் பண்ணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கார் பண்ணும் அப்படின்னு அந்த கார் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் 2 டோருக்குமே எனக்கு ஒரு சென்சர் வந்துருது. ஸோ வா, நைஸ் திங் எம்ஜி. அண்ட் ஃப்ரண்ட் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்களேன். பயங்கர பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 door வெர்ஷன் தான். ஸோ நம்ம ஃப்ரண்ட் சீட் ஓப்பன் பண்ணி தான் ரியர் சீட்டுக்கு போய்க்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்தோம்னா நமக்கு விண்டோ ஏரியா நல்லா பெருசாகவே இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் அப்படியே கிளைம் பண்ணி உள்ளே வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஸ்பேஸ் வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் டோரை ஓப்பன் பண்ணி தான் நம்ம பின்னாடி வரணும்னா நம்ம லைட்டாக குனிஞ்சு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம லைட்டாக ஹெட்டை மைண்ட் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா அங்கெல்லாம் நமக்கு ஸ்பேஸ் இப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு லெக் ரூம் ஓகே, லெக் ரூம் ப்ராப்ளம் இல்லை. ஏன் ஃபுட்டை வந்து நான் ஃப்ரண்ட் சீட் கடியில் டக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அண்டர் தை சப்போர்ட் பார்த்தோம்னா எனக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ட்ரி லெவல் கார் அப்படிங்கிறதுனால நமக்கு இது ஓகே தான். அண்ட் 2 door வெர்ஷன் ஆப்வியஸ்லி இது ஒரு லைஃப் ஸ்டைல் கார் அப்படிங்கிறதுனால நமக்கு ஸ்பேஸ் வந்து ஓகே, ஓரளவுக்கு அடிக்வேட்டாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு மேக்சின் ஹோல்டரும் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஹெட்ரெஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு நான் அட்ஜஸ்டபிள் தான். ஸோ ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. சீட்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம எக்ரெஸ்ட் பார்க்கலாம். பேக் இன் டு பிளேஸ். ஸோ நம்ம ஃப்ரண்ட் சீட்டை நம்ம புஷ் பண்ணிட்டு இப்போ ரியர் சீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நம்ம ஹெட்டை மைண்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக குவாலிட்டி பார்த்தோம்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் கார் மாதிரியே இல்லை, அந்தளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டிலேயே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இண்டிகேட்டர் ஃபங்க்ஷன் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தோம்னா அந்த டேஷ்போர்ட் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு கிரே அண்ட் பெய்ஜ் மெட்டீரியலில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு லெதர் ட்ரீட்மெண்ட்டும் வந்தது. நீங்கள் பார்த்தோம்னா டோர் ஹேண்டில்ஸ் நமக்கு குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்டீரியரில் பார்ப்போம். ஸோ டோர்ஸ் வந்து பயங்கர வைடாக ஓப்பன் ஆகுது கைஸ். அது வந்து நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்போ கொஞ்சம் பார்த்து தான் அதை ஹேண்டில் பண்ணோம். ஸோ ஸ்டியரிங் வீல் பார்த்தோன்னா ஒரு நார்மலான ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா ஒரு 10.25 இன்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க, இந்த இடத்துல ரேஞ்ச் மீட்டர் வந்துருது. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு பேட்டரி பர்சன்டேஜ், இது கியர் பொசிஷன் இண்டிகேட்டரும் வந்துருது. ஸோ ஹுட் வந்து இப்போ ஓப்பனாக இருக்குது, அதனால் க்ளோஸ் ஹுட்டுங்கிற வார்னிங்கும் நமக்கு வருது. அண்ட் நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு டெயில் லைட்ஸ்லாம் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு கைஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டான கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு அந்த மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. வாய்ஸ் கமெண்ட்ஸும் இந்த கார் நமக்கு வந்துடும். ஸோ இது வந்து நமக்கு அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் டாகல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கண்ட்ரோல் வந்துருது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு 10.25 இன்ச் சேம் அதே சைஸ் தான் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துருது. ஸோ இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே அண்ட்ராய்ட் ஆட்டோ கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது தவிர நமக்கு இந்த இடத்துல வால்யூம்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் இந்த கார்லேயே இவ்வளோ பெரிய டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் கைஸ். அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது, நல்லா ஃப்ளூயிடாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் லோட் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ இதில் சிஸ்டமில் போயிட்டோம்னா நமக்கு இந்த சிஸ்டம்க்கான இன்ஃபர்மேஷன் வந்துடும். அண்ட் எம்ஜி வாய்ஸ் வந்து நமக்கு அந்த வாய்ஸ் கமெண்ட்ஸ்க்காக அண்ட் யூஎஸ்பி ஸ்டோரேஜ், வால்பேப்பர் அண்ட் பயங்கரமாக லோட் பண்ணியிருக்காங்க. இது தவிர நமக்கு ரேடியோ, மீடியா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். ஏசிக்கான கண்ட்ரோல்ஸும் நமக்கு இதுலேயே பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஏசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு வெஹிக்கிள் செட்டிங்ஸ். ஸோ இதில் போயிட்டோம்னா நமக்கு வெஹிக்கிள்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். பார்த்தோம்னா ஃபாலோ மீ ஹோம், ஹெட்லாம்ப்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர் எல்லாமே வந்துடும். அண்ட் நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. இது வந்து கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு டேஷ்போர்டு வந்து ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க கைஸ். கண்டிப்பாக இதெல்லாம் உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் அப்பர் பொசிஷன் பார்த்தோன்னா கொஞ்சம் ஹார்டான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்தது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கப் ஹோல்டரும் கொடுத்துறாங்க. அந்த ஏசி வெண்டோட ஸ்டைலுமே அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. இங்கே பார்த்தோன்னா நமக்கு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. க்ளோ பாக்ஸ் இந்த காரில் நமக்கு வராது. அண்ட் இங்கே பாருங்களேன், நமக்கு அந்த சென்டர் கன்சோலே இருக்காது. நம்ம காலை வந்து அப்படியே கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறனால நமக்கு பிரேக் அண்ட் எக்ஸலேட்டர் மட்டும்தான் வரும். நீங்கள் பார்த்தோன்னா எனக்கு கியர் செலக்டருக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்துது. இது பண்ணோம்னா நமக்கு ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் அண்ட் சார்ஜ் ஆகிறதுக்கான இன்ஃபர்மேஷனும் வந்துடும். நீங்கள் பார்த்தோன்னா எனக்கு அந்த பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. ஸோ இந்த பட்டன்ஸ் கூட அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது கைஸ். இந்த குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து இந்த காரில் யூஸ் பண்ணியிருக்கிறது அவ்வளோ ப்ரீமியமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு ஒரு மேனுவலான ஐஆர்விஎம் கொடுத்துட்றாங்க. இது பார்த்தோம்னா நமக்கு லைட்ஸ் வந்து ஒயிட் கலரில் வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல நமக்கு மிரர் கொடுத்துட்றாங்க. ஓ நைஸ். அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு மிரர் வந்துடுது. அண்ட் சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா அந்த காரில் நமக்கு 2 ஏர்பேக்ஸ் வந்துடும், ஏபிசிபிடி கொடுத்துறாங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது எல்லாமே வந்துருது. ஸோ இந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா நமக்கு 8.55 lakhsல ஸ்டார்ட் ஆகும் ஆன் ரோட் பிரைஸ் எல்லாம். அண்ட் 3 வேரியண்ட்ல வருது. டாப் எண்ட் பார்த்தோம்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 10.63 lakhs வருது. அண்ட் இந்த காரில் கொடுத்துருக்க பேட்டரி பேக் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 17.3 kWh பேட்டரி பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு சார்ஜிங் அரௌண்ட் ஒரு 3.3 kWh ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணோம்னா ஒரு 5 hours சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பேட்டரிக்கான வாரண்டி பார்த்தோம்னா நமக்கு 8 years or 1.2 lakh kilometers வாரண்டி கொடுத்துறாங்க. அண்ட் காருக்கு பார்த்தோம்னா நமக்கு 3 years or 1 lakh kilometers வாரண்டி கொடுத்துறாங்க. அண்ட் பேட்டரி யூஸ் பண்ணிக்கிறதும் பார்த்தோம்னா நமக்கு லித்தியம் அயான் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங் பார்த்தோம்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கேயுமே நமக்கு அந்த கப் ஹோல்டர் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டியரிங் வீலுமே நமக்கு அந்த லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. லெதர் ஆஃப் ஸ்டியரிங் வீல் தான் வருது. ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. இதுலேயுமே நமக்கு ஒரு ஒயிட் கலர் ஃபினிஷ். இந்த இடத்துல எம்ஜி லோகோ மட்டும் நமக்கு பிளாக் கலர், இதில் குரோம் இன்சர்ட்ஸ் வந்துருது. ஸோ இதுதான் கைஸ் இந்த எம்ஜி கார்மெட் EV பார்த்தீங்கன்னா ஒரு டீடைல்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டிவேஷன் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.